Hi friends, welcome to Clickbox Samil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸை 8 அட்வான்ஸ்டு வேஸை யூஸ் பண்ணி சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸை ஓவராலாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். யூஸ்வலாகவே சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண டெம்பரவரி ஃபைல்ஸ் டெலிட்டிங் அண்ட் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸை டிசேபிள் பண்ணுற மாதிரி இல்லாமல் 8 அட்வான்ஸ்டு வேஸை யூஸ் பண்ணி எப்படி சிஸ்டம் உடைய பர்ஃபார்மன்ஸை ஓவராலாக இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸையும் பர்மனெண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக சிஸ்டமுடைய குரூப் எடிட் பாலிசியை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் ஃபோல்டருக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் என்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் விண்டோஸ் காம்பனன்ட் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் cloud content என்ற ஃபோல்டருக்குள்ளே அவைலபிளாக இருக்கிற do not show windows tips என்ற ஃபைல் டிசேபிள் ஆயிருந்தால் எனேபிள் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் டிஃபால்ட் விண்டோஸ் டிஃபெண்டர் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் விண்டோஸ் டிஃபெண்டருடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த விண்டோஸ் டிஃபெண்டருடைய ஸ்க்ரீனில் டிவைஸ் செக்யூரிட்டி என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி கோர் ஐசோலேஷனுடைய டீட்டெயில் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே மெமரி இன்டிகிரிட்டி என்ற ஆப்ஷன் டர்ன் ஆன் ஆயிருந்தால் ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். தென் விண்டோஸ் சிஸ்டமுடைய சர்வீசஸ் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சர்வீஸை ஸ்க்ரீனில் சிஸ்டம் மெயின் சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிகவரி ஆப்ஷனில் டேக் நோ ஆப்ஷன் என்ற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷனை டிசேபிள் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில சிஸ்டமில் சிஸ் மெயின் சர்வீஸ் சூப்பர் பிட்ச்ன்ற நேமில் இருக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் சிஸ் மெயின்னு இல்லாமல் சூப்பர் பிட்ச்னு இருந்தால் இதே மாதிரி சூப்பர் பிட்ச் சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். தென் ரிஜிஸ்ட்ரி எடிட்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரி எடிட்டரில் கரண்ட் யூசர் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் கண்ட்ரோல் பேனல் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் டெஸ்க்டாப் என்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஷோ ஆகிற ஃபைல்ஸில் மெனு ஷோ டிலேன்ற ஃபைலை 400லேருந்து 100 மாடிஃபை பண்ணுங்கள். அண்ட் இதே டெஸ்க்டாப் ஃபோல்டரில் வெயிட் டு கில் ஆப் டு டைம் அவுட்ன்ற ஃபைல் அவைலபிளாக இருந்தால் 2000 மாடிஃபை பண்ணுங்கள். தென் ஹேங் ஆப்ஸ் டைம் அவுட்ன்ற ஃபைலும் அவைலபிளாக இருந்தால் 1000 மாடிஃபை பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சிஸ்டமில் மெனு ஷோ டிலேன்ற ஃபைல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிறதால 400லேருந்து 100 மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் இந்த ரிமைனிங் ஃபைல்ஸும் அவைலபிளாக இருந்தால் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற வேல்யூக்கு மாடிஃபை பண்ணுங்கள். அண்ட் திரும்பவும் ரிஜிஸ்ட்ரி எடிட்டரில் கரண்ட் யூசர் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் சாஃப்ட்வேர் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் மைக்ரோசாஃப்ட் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் விண்டோஸ் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் கரண்ட் வெர்ஷன் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் சர்ச்ன்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பிளாங்க் ஸ்பேஸில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டிவேர்ட் 32 பிட் வேல்யூன்ற ஃபைல் மேலே கிளிக் பண்ணி ஃபைலை கிரியேட் பண்ணி பிங் சர்ச் எனேபிள்டுன்னு ரீநேம் பண்ணி அந்த ஃபைலுடைய வேல்யூவை 8 டைம்ஸ் 0 மாடிஃபை பண்ணுங்கள். திரும்பவும் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டிவேர்ட் 32 பிட் வேல்யூன்ற ஃபைலை கிரியேட் பண்ணி ஃபைலுடைய நேமை அலோவ் சர்ச் டு யூஸ் லொக்கேஷன்னு ரீநேம் பண்ணி திரும்பவும் இந்த ஃபைலுடைய வேல்யூவை 8 டைம்ஸ் 0 மாடிஃபை பண்ணுங்கள். திரும்பவும் ரிஜிஸ்ட்ரி எடிட்டருங்க அண்ட் இங்கே லோக்கல் மெஷின் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் சிஸ்டம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் கரண்ட் கண்ட்ரோல் செட்டுன்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் கண்ட்ரோல் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் பவர் ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷனில் கீன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி பவர் த்ரோட்லிங்னு ரீநேம் பண்ணுங்கள்.
தென் இப்போ கிரியேட் பண்ண பவர் த்ரோட்லிங் என்ற ஃபோல்டர் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் blank ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி dword32 வேல்யூன்ற ஃபைல் மேலே கிளிக் பண்ணி ஃபைலை கிரியேட் பண்ணுங்கள். தென் ஃபைலுடைய நேமை பவர் த்ரோட்லிங் ஆஃப்னு ரீநேம் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுடைய வேல்யூவை 1 செட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்க. அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி சிஸ்டமுடைய ஓஎஸ் பைனரியை கம்ப்ரஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராசஸ் ரொம்பவே டைம் எடுக்குன்றதால ஒன்ஸ் நீங்கள் இந்த கமெண்டை ரன் பண்ண அப்புறம் இந்த கமெண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரலையும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது சிஸ்டமுடைய கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் கண்ட்ரோல் பேனலில் பவர் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் பவர் ஆப்ஷன்ஸில் ஷோ அடிஷ்னல் பிளான்ஸ் என்ற ஆப்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் அவைலபிளாக இருந்தால் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மோடை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் அவைலபிளாக இல்லைனா எப்படி எனேபிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எனேபிள் பண்ண கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற கமெண்டை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணுறதால சிஸ்டமுடைய அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கமெண்டை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பவர் செட்டிங்ஸை திரும்பவும் நீங்கள் ரீஓப்பன் பண்ணுறதால சிஸ்டமில் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மோடுன்ற ஆப்ஷனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆன அப்புறம் ஜஸ்ட் இந்த அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் மோடை டிஃபால்ட்டாக செட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் காட்டின 8 அட்வான்ஸ்டு ஸ்டெப்ஸை நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் பண்ணுறதால சிஸ்டமுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்னை வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.